ஹலோ மக்களே! இன்னைக்கு நாம கேட்க போற கதை எழுத்தாளர் மேகவாணி அவர்களின் அரக்கனின் அன்பினிலே. வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். அத்தியாயம் 21. யாஷ் அங்கிருந்து சென்றதும் மகேந்திரனை பார்த்தவள், வேற போட்டோ ஃப்ரேம் பண்ணிக்கலாம் தாத்தா, இது ரொம்ப பழசாகிடுச்சு என்றதில் என்ன மனநிலையில் இருந்தாரோ மெல்ல பேசினார். ஆண்டாள் ஞாபகமா இருந்தது, இந்த போட்டோ மட்டும்தான். குரலில் அத்தனை வலி வழிந்தோடியது. சில நொடிகள் அமைதி காத்தவள், ஒருத்தரை ஞாபகப்படுத்த அவங்க சம்பந்தப்பட்ட பொருள் தான் வேணும்னு இல்ல, அவங்களோட நினைவுகள் நமக்குள்ள முழுசா இருக்கிறவரை ஞாபகங்கள் தொடர்ந்துட்டே தான் இருக்கும் தாத்தா என்றதில் அவர் விழுக்கென நிமிர, அந்நேரம் மற்றவர்கள் அங்கு வந்து சிதறிய பொருட்களை கண்டு பதறினர். சிந்தாமணியோ, அக்கா நீங்க வாங்க, மறுபடியும் கண்ணாடி குத்திட போகுது என நிதர்சனாவை அறையில் விட்டுவிட்டு மகேந்திரன் அறையை சுத்தம் செய்தனர். ஆனால் மகேந்திரனின் பார்வை நிதர்சனா சென்ற திசையிலேயே படிந்து விட்டது. மறுநாள் வரை யாஷ் அலுவல் அறையிலேயே இருந்திட, என்னதான் செய்யறான் இவன் என தலையை பீத்து கொண்டாள். மதியம் தாண்டிய வேளையில்தான் ஆதிசக்தியின் வீட்டிற்கு வந்தான். அவனது முகம் எப்போதும் விட பளிச்சென இருந்தது. அவனை விழிவிரித்து பார்த்தவள், இந்த மழைக்குள்ள எங்க போய் ஃபேஷியல் பண்ணிட்டு வராரக்கா என நிதர்சனா கேட்க, என்னது ஃபேஷியலா என்றான் முறைத்து. ம், ஆமா, இன்னைக்கு ஓவர் ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே என அவனை ஆராய, அதில் மென் சிரிப்பு அவனிடம். சொல்லிட்டு சிரிச்சா நானும் சிரிப்பேன்ல என உதடு சுளித்து கேட்டவளிடம், சொல்றேன் இன்னும் ஒரு வாரம், அப்புறம் இங்கிருந்து ஃப்ரீ பேர்டா நீயும் போயிடலாம் நானும் போயிடலாம் என்றவனின் இதழோரம் வெற்றி நகை வீச, ஏதோ கண்டுபிடிக்கணும்னு சொன்னீங்களே, அத அத்தை கிட்ட இருந்து வாங்கிட்டீங்களா என்றாள் ஆர்வமாக. அதற்கு பதில் கூறாதவனாக, முழுசா முடிச்சிட்டு சொல்றேன் கடன்காரி என்றவனிடம், அப்போ ஒரு வாரத்துல என்னை இங்கிருந்து அனுப்புறதுக்கு முன்னாடி நிவேவ கண்டுபிடிச்சிடுவீங்க தானே என கேட்டதில் அவனிடம் நீண்ட மௌனம். இப்ப வர அவனை பத்தி எந்த தகவலும் கிடைக்கல. பட் எப்பவா இருந்தாலும் அவனை உன் முன்னாடி நிறுத்துறது ஏன் பொறுப்பு, ஓகேவா என மென்மையாய் கூற, கலங்கிய விழிகளை கட்டுப்படுத்தியவள், இன்னும் கூட கண்டுபிடிக்க முடியாம அப்படி அவன் எங்கதான் போயிருப்பான் யாஷ்? அவளுக்கே தெரியாத கேள்விக்கான பதில் அவனுக்கு மட்டும் எப்படி தெரிந்திட இயலும் என புரிந்தும் ஆதங்கமாக கேட்டாள். எனக்கு சில டவுட்ஸ் இருக்கு, அதெல்லாம் கிளியர் ஆகிட்டா உன் பிரதர் பத்தின தகவலும் கிடைக்கலாம், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு என்றதில் பலவீனமாக தலையாட்டினாள். அதில் அதிருப்தி அடைந்தவன், என்ன நம்புறதன என அழுத்தமாக கேட்க, உங்களை நம்புறதுனாலதான் நீவே கிடைப்பான்னு ஸ்ட்ராங்கா இருக்கேன் என்றதில் ஏசல் நிற கண்களில் புது பொலிவு. இந்த ஒரு வாரத்துல வேற எந்த சேதாரமும் எனக்கு இருக்காது தானே என நக்கலாக நிதர்சனா கேட்டதில், இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் என்றவனின் அதரங்கள் புன்னகைக்க, அட பாவி அரக்கா, எனக்கு அடிபடுறது உனக்கு சிரிப்பா இருக்குல்ல என சிலுப்பினாள். உனக்குன்னே அளவெடுத்து செஞ்ச மாதிரி அடிபடுதே. பாவம் போல அவன் உதட்டை பிதுக்க, எல்லாம் எனக்கு சேர்க்க சரியில்லாதனாலதான் என்றாள் நொடித்து. ஏய் கடங்காரி என அதட்டியவனிடம் ஏனோ கோபம் இல்லை. அவளோ, சரி சரி வா சாப்பிட போகலாம், பசிக்குது என எழ, இப்போ பெயின் பரவாயில்லையா ரித்தி என்றான் அவள் காலை பார்த்து. இம்முறை அவன் கண்களில் சின்னதொரு வலி. பரவாயில்ல, இன்னைக்கு ஊன்ற முடியுது என்றவள் அவனை வலுக்கட்டாயமாக வரவேற்பறைக்கு இழுத்து வந்தாள். எப்போதும் தனியாக உணவு உண்ணும் மகேந்திரனும் அங்கேயே இருக்க, அவரது இருப்பு அனைவருக்கும் ஆச்சரியத்தை கொடுத்தாலும் எதுவும் கேட்டுக்கொள்ளவில்லை. மகேந்திரன் நிதர்சனாவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு பின் கண்களை தரையில் புதைத்தார். காலையில் அவருக்கும் நிதர்சனாவிற்கும் நடந்த உரையாடல்கள் கண்முன் வந்து சென்றது. காலையில் மழையின் பொழிவு சற்றே குறைவாக இருக்க, நொண்டியபடி அடுக்கலைக்கு சென்றவள் அங்கு காலை உணவு துரிதமாக நிகழ்வதைக் கண்டு, சாம்பார் வாசம் ரூம் வரைக்கும் வருதே பெரியம்மா என கிருஷ்ணவேணியிடம் இழித்து வைத்தாள். அச்சோ, பசி வந்துடுச்சா ரித்தி, அவ்வளவுதான் ஆகிடுச்சு, யாஷ் தம்பி இன்னும் வரலையா என கிருஷ்ணவேணி கேட்டதும், இல்ல பெரியம்மா, வேலை போல இருக்கு எனும் போதே ஆதிசக்தி வந்தார். அண்ணே, அப்பாவுக்கு சாப்பாடு எடுத்து வைங்க, நேத்து நைட்டும் அவர் ஒழுங்கா சாப்பிடல போல. ஆமா ஆதி, அவருக்கு நேத்து போட்டோ உடைஞ்சதே மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு போல. வெள்ளிக்கிழமை அதுவுமா கண்ணாடி உடைஞ்சது எனக்கும் உறுத்திக்கிட்டே இருக்கு. அதுக்கு தோதா ரித்தியோட உயிருக்கும் ஆபத்து இருக்கிறதுல எனக்கும் மனசு சரியில்லை அண்ணி. மழை கொஞ்சம் நிக்கவும் கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம் என ஆதியும் பரிதவித்தார். கண்ணாடி உடைஞ்சா என்ன பிரச்சனை அத்த
நிதர்ஷனா புரியாமல் வினவ, ஆதிசக்தி, கெட்ட சகுனம்னு சொல்லுவாங்க ரித்தி. அதுவும் வெள்ளிக்கிழமை கண்ணாடி உடையக்கூடாதுன்னு ஒரு ஐதீகம். வீட்ல உள்ளவங்களுக்கு ஆகாது என்றவரை வியப்பாக பார்த்தார். நீங்க பெரிய ரிசர்ச்சர்னு கேள்விப்பட்டேன். நீங்க என்ன இவ்ளோ சென்டியா இருக்கீங்க? கேள்வியில் முறுவலித்தவர், இதையெல்லாம் நம்பாம இருந்தது ஒரு காலம் ரித்தி. அதே நம்ம பசங்களுக்கு ஆபத்துன்றப்ப இதெல்லாம் நம்பதானே தோணுது என்றவரை ஆழ்ந்து நோக்கினாள். சரிதான். ஆனா நானும் யாஷும் இந்த வீட்டு ஆளுங்க இல்லதானே? சுருக்கென சொல்லிவிட்டதும் ஆதிசக்தி திகைத்தார். யாஷ் என் பையன் ரித்தி. இருகலாய் அவர் கூற, பயாலஜிக்கல் மதரா இருக்கலாம். பட் வளர்த்தது நீங்க இல்லையே. அவள் யாஷை போலவே தோள் குலுக்கிவிட்டு, பின் இப்ப என்ன நம்ம அந்த கலப்பட கண்ணுக்கார மாதிரியே பண்ணிட்டு இருக்கோம். சரி பண்ணுவோம். நல்லாதான் இருக்கும் அவன் ஆட்டிடியூட் என தனக்குள் சிலாகித்துக் கொண்டாள். அவளது குத்தலுக்கு எவ்வதிலும் அளிக்காதவராக ஆதிசக்தி வெளியில் சென்றுவிட, கிருஷ்ணவேணி மகேந்திரனுக்கு மட்டுமாக உணவை அடுக்களை ஓரத்திலேயே வைத்துவிட்டு மீதியை வரவேற்பறைக்கு கொண்டு வந்தார். மாமியார் மருமகளின் உரையாடலை கேட்டு மனம் வருந்தினாலும் அவர் பேசி எதையும் பெரியதாக்கி விடக்கூடாது என்பதில் கவனமாக அமைதி காத்து கொண்டார். மீண்டும் அடுக்கலைக்கு வந்த கிருஷ்ணவேணியிடம், ஏன் பெரியம்மா தாத்தாவுக்கு மட்டும் கிச்சனுக்குள்ளே வச்சிருக்கீங்க என அவள் வினவ, மாமாவுக்கு இங்க உட்காந்து சாப்பிடுறதுதான் பிடிக்கும் ரித்தி. அவரு எங்க கூட சேர்ந்து சாப்பிட மாட்டாரு என்றதில் அவரை புதிராக பார்த்தாள். ஏனா தெரியல, அத்தையோட பழக்கமா. அவங்க கிச்சன்ல உட்கார்ந்துதான் சாப்பிடுவாங்களாம் எனும் போதே மகேந்திரன் அடுக்கலைக்குள் வந்தார். வந்தவர் நிதர்ஷனாவையும் அவள் காலையும் பார்த்துவிட்டு ஒன்றும் பேசாமல் உணவு தட்டிற்கு முன்னால் தரையில் அமர்ந்து கொண்டார். கிருஷ்ணவேணி அவருக்கு பரிமாறிவிட்டு, நீ சாப்பிட வருத்தி என்று அழைத்துவிட்டு வெளியில் செல்ல, அவளோ நேராக மகேந்திரனுக்கு அருகில் சென்று அமர்ந்தாள். தரையில் அமர இயலாமல் கால் வேறு வலிக்க ஒரு காலை லேசாய் நீட்டி அமர்ந்து கொண்டவளை, வெளிய போய் டைனிங்ல உட்காரு, கீழே உட்கார முடியலதான என்றவரின் குரலில் அக்கறை தெரித்தது. அதனை ஆச்சரியமாய் பார்த்தவள், உங்களுக்கு முறைக்க மட்டும்தான் தெரியும்னு நினைச்சேன் தாத்தா. இவ்ளோ கேரிங்கா பேசுவீங்களா என்றவளை மூக்கு விடைக்க முறைத்தவர் இட்லியில் கவனமானார். அவரை பேச வைக்க ஆண்டாளையே இழுத்தாள். பாட்டி போட்டோ அது ஒண்ணுதான் இருக்கா தாத்தா? உங்க கல்யாண போட்டோ கூட இல்லையா என கேட்டதுமே உண்பதை நிறுத்தியவர் தானாக பதிலளித்தார். இல்ல, இப்பெல்லாம் கல்யாண போட்டோ எடுக்கிறது வழக்கம் இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் ஸ்டுடியோல போய் ஒரே ஒரு போட்டோ எடுத்தோம். அதுக்கே அவளுக்கு வெக்கம் தாங்க முடியல எனும் போதே அவரது அழுத்த இதழ்கள் மெல்ல விரிந்தது. அதில் யாஷின் சாயலும் இருக்க அவனது முகமே கண்முன் வந்தாடியது. மகேந்திரனோ மீண்டும் தொடர்ந்தார். அதுவும் அப்பெல்லாம் போட்டோ எடுத்தா ஆயுசு குறைஞ்சிடும்னு என் அம்மா போட்டோ எடுக்க விட மாட்டாங்க. ஆனா என்னவோ என் ஆண்டாளுக்கு ஆயுசு அப்பவும் நீடிக்கல என்றதில் அவளுக்கும் வருத்தமாகி போனது. பாட்டி மேல ரொம்ப லவ்வோ குறும்பாய் அவள் வினவியதில் பெரியவரின் முகத்தில் சிறு வெட்கம். பிடிச்சுதான் கட்டிக்கிட்டேன். அப்பவே லவ் மேரேஜா தாத்தா விழிவிரித்து கேட்டாள். அவர் மெல்லமாக தலையசைக்க, எங்க பாத்தீங்க பாட்டிய என ஆர்வமாக கேட்க, கோவில்ல. விடிய காலையில குளிச்சு தலை நிறைய பூவ வச்சுட்டு கோவிலுக்கு வந்துடுவா. பயபக்தியானவ. அவ்வளோ அழகா கந்த சஷ்டி கவசம் பாடுவா. அவளை பார்க்க நானும் காலையில சீக்கிரம் எந்திரிச்சிடுவேன் என்றவரின் கூற்றில் காதலின் ஆழம் பொதிந்திருந்தது. சூப்பரு. எப்ப லவ் சொன்னீங்க? அதெல்லாம் சொல்லல. 2 பேரும் ஒரு செகண்ட் பார்த்துப்போம். அந்த பார்வையில தெரியும் எனக்கு அவளை பிடிக்கும்னு, அவளுக்கும் என்ன பிடிக்கும்னு. அத வச்சு வீட்ல பேசினேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். பெரியவர்களின் புரிதலில் வியந்தவள், பார்வைய வச்சு எப்படி லவ் பண்றாங்கன்னு சொல்ல முடியும் தாத்தா என்றாள் குழப்பமாக. முடியுமே. ஏன், நீயும் அந்த வெளிநாட்டுக்காரனும் பார்வையாலே பேசிக்கிறது இல்லையா? அவர்களை கண்டு கொள்ளாதது போல இருந்தாலும் நுணுக்கமாக கவனித்திருக்கிறார் என புரிய சினையானாள். தங்களது அன்பு வெறும் நடிப்புதானே. இதில் எங்கிருந்து இவர் உண்மை அன்பை கண்டு கொண்டார் என்று புரியாதவளாக பேச்சை திசை திருப்ப முயன்றாள். உங்க வீட்ல எதுவும் பிரச்சனை பண்ணலையா தாத்தா? ம்ஹும். என் விருப்பம்தான் என் அப்பா அம்மா விருப்பமாவும் இருந்துச்சு. அதனால பிரச்சனை எதுவும் வரல. அழகா நிதானமா அவளை கட்டிக்கிட்டு அவ கூட நிம்மதியா இருந்தேன். பழைய நினைவுகளில் மூழ்கி போனார் மகேந்திரன். சரி, அதுக்கே இங்க உட்கார்ந்து சாப்பிடுறீங்க நிதர்ஷனா கேட்க, ஆண்டாளுக்கு கூச்ச சுபாவம் ஜாஸ்தி. எனக்கு 2 அண்ணனுங்க.
அவங்க குடும்பம் எல்லாம் ஒரே வீட்ல தான் இருந்தோம். அதிர்ந்து கூட பேச மாட்டா. அதே மாரி மத்தவங்க முன்னாடி வந்து நிக்க கூட ரொம்ப கூச்சப்படுவா. சாப்பிடுறது கூட அடுப்படியிலேயே சாப்ட்டுப்பா. அவ தனியா உட்காந்து சாப்பிடுறது மனசு கேட்காது. அதனால நானும் அவ கூட அடுப்படியில உட்காந்து சாப்பிடுவேன். யார் கிண்டல் பண்ணாலும் கண்டுக்க மாட்டேன். ஆனா அவ சாப்பிட்டு முடிக்கிற வரை எனக்கு சாப்பாடு இறங்காது என்றதில் அவள் ஏனென பார்த்தாள். என் ஆண்டாளு சாப்பிடுற அழகு அப்படி. விரல இப்படி குவிச்சு வச்சுட்டு இலைக்கும் விரலுக்கும் வலிக்காம சாப்பாட்ட எடுத்து அவ சாப்பிடுற அழகு இருக்கே. பிடிச்சதோ பிடிக்காததோ இலையில இருக்கிறத சாப்பிடாம எந்திரிக்க மாட்டா. பிடிச்சத அதிகமா வச்சு சாப்பிட்டதும் இல்ல. அந்த இலையில அவ சாப்பிட்டு முடிச்சதும் நானும் அதே இலையில சாப்பிடணும்னு ஆசை வரும். சிலர் சாப்பிடுறது அழகுமா, அந்த அழகு அவகிட்ட இருந்துச்சு. 3 வேளையும் நான் சாப்பிட வீட்டுக்கு வரனோ இல்லையோ, என் ஆண்டாளு சாப்பிடுற அழக பாக்க கண்டிப்பா அவ கூட சேர்ந்து சாப்பிட்டுருவேன் என்றிட அவள் சிரித்தாள். இத சொன்னா எல்லாரும் கேலியா சிரிப்பாங்க. சாப்பிடுறதுல என்ன அழகு இருக்குதுன்னு. அவ சாப்பிடுறத கண்ணு வைக்கிறியான்னு. அது அப்படி இல்ல. அதுல இருக்கிற அன்ப உணர்ந்தவங்க மட்டும்தான் அந்த அழகியல உணர முடியும். அடுத்தடுத்து வர்ற ஜெனரேஷனுக்கு இத புரிய வைக்க முடியல. அதனால கண்மணி கேட்டா கூட நான் விளக்க சொல்றதில்ல. வெறும் 10 வருஷம் தான் அவ கூட வாழ்ந்தேன். அதுக்கப்புறம் தனியா உட்காந்து சாப்பிடுறது என் வழக்கம். அவ என் கூட என் பக்கத்துல உட்காந்து சாப்பிடுற மாரி நினைச்சிட்டே தான் சாப்பிடுவேன். எனும் போதே இத்தனை காலமாகியும் கண்கள் ஈரமானது மகேந்திரனுக்கு. அவரது காதலின் மீது பெரும் மதிப்பே உருவானது. எத்தகைய அன்பு இது! நினைக்கவே சிலிர்த்தது அவளுக்கு. இதே போலான ஒரு காதல் வாழ்வை வாழ்ந்திட மனம் ஏங்கிட எண்ணமேனோ மீண்டும் யாஷிடமே வந்து நிற்க திடுக்கிட்ட நெஞ்சத்துடன் மூச்சிரைத்தாள். கண்ணை இறுக மூடி அவனது முகத்தை கண்ணிலிருந்து துடைத்து விட்டவள், அவன் மூஞ்சி வேற அப்பப்ப ஜூம்ல வந்து பயம் காட்டுது என கிண்டல் அடித்துக் கொண்டாள். தனது கவனத்தையே திசை திருப்பும் பொருட்டு, நீங்களே லவ் மேரேஜ் தானே, அப்புறம் ஏன் அத்தையோட லவ்வ ஒத்துக்கல நீங்க என சண்டை கோழியாய் சிலுப்பினாள். அவளிடம் பதில் கூற அவசியமில்லைதான். ஆனால் ஏனோ அவளிடம் பதில் கொடுக்காமல் அவரால் இருக்க இயலவில்லை. அவளிடம் என்ன மாதிரியாக தான் கட்டி இழுக்கப்படுகிறோம் என புரியாதவராக, அவளோட காதலுக்கு நான் எதிரி இல்ல. அப்படி பார்த்தா இலாவோட தங்கச்சி ஒருத்தனை விரும்புறதா சொன்னதும் நான் ஒத்துக்க தானே செஞ்சேன். அவனை பத்தி விசாரிச்சு கட்டி கொடுக்கவும் செஞ்சேன். ஆனா அவனும் அவளை ஏமாத்திட்டான். என் பொண்ணு நம்பி போனவனும் ஏமாத்திட்டான். என் 2 பொண்ணுங்க வாழ்க்கையும் நரகமாகிடுச்சே. மகேந்திரனின் குரல் வேதனையில் நடுங்கிற்று. சரி, கட்டிக்கிட்டவங்க தான் கெட்டவங்க. யாஷ் என்ன செஞ்சாரு என்ற கேள்விக்கு அவரால் பதிலளிக்க இயலவில்லை. என்னவோ பிடிக்கல. விட்டேத்தியாக அவர் பதிலளிக்க அவளுக்கு வந்ததே கோபம். உங்க ஜாதி இல்லாம வேற ஆளுங்கள கட்டிக்கிட்டதுனால தானே உங்களுக்கு பிடிக்கல. நிதர்சனா பொறும. மகேந்திரன் நெற்றிக் கண்ணை திறந்தார். ஜாதி பார்த்து மதம் பார்த்து நான் யார்கிட்டயும் பழகுனது இல்ல பொண்ணே. அவர் சீறிட, ஜாதி வெறி இல்ல, மத வெறி இல்ல. சரிதான். அப்ப இது என்ன, நிற வெறியா? ஒரு சின்ன பையன அவனோட அம்மாட்ட இருந்து பிரிச்சிருக்கீங்க. இதே அவன் உங்க பொண்ணு மாரி நம்ம நாட்டு கலர்ல பிறந்திருந்தா விரட்டி விட்டிருப்பீங்களா தாத்தா? உருவமும் தோற்றமும் கண்ணுக்கு மட்டும் தானே. அவருக்குள்ள உங்களோட ரத்தம் தானே ஓடுது. நீங்க எந்த அன்பை இழந்துட்டு தவிச்சீங்களோ அதே அன்பு அவருக்கு தேவைப்படாம போயிருக்குமா தாத்தா? வெள்ளத்தோல்ல பிறந்துட்டனால மனசுல ஆட்டோமேட்டிக்கா மேல்நாட்டு கலாச்சாரம் வந்துடாதே. சரி, அதெல்லாம் விடுங்க. வேற நிறம் வேற தோற்றம்னு தானே உங்க பேரனை ஒதுக்கி வச்சீங்க. இன்னைக்கு லஞ்சு அவர் கூட சாப்பிடுங்க. யார் யாரை இழந்தாங்கன்னு புரியும். அவளும் விடாது சினந்து விட்டு கால்வலியை பொருட்படுத்தாது வேக நடையுடன் அறைக்கு செல்ல பெரியவருக்கு வாயடைத்த நிலைதான். அவனது நிறமும் தோற்றமும் பிறந்ததிலிருந்தே ஒட்டவில்லைதானே அவருக்கு. கிட்டத்தட்ட அலசாண்ட்ரோ போலான தோற்றம் கொண்டவனை தனது பேரனென எண்ண இயலவில்லை. அலசாண்ட்ரோ கொடுத்த அழுத்தத்தில் அவனது உறவே தனது மகளுக்கு வேண்டாம் என முடிவெடுத்தவர் யாஷையும் தந்தையிடமே கொடுத்துவிட வற்புறுத்தினார் அவர் பங்கிற்கு. அதன் பிறகு இப்போதுதான் யாஷை பார்க்கிறார். தந்தையைப் போலவே தன்னை பார்க்கும்போது அவன் கண்களில் தெரிந்த வெறுப்பு அவரை சீண்டியது. அதையும் மீறி நிதர்சனாவின் மீது அவன் காட்டும் நேசம் ஒரு வகையில் ஈர்த்திட